ஸோ ஹாய் ஹலோ, என்னோட பேர் ரூபேஷ் குமார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம +4 மார்க் சீரிஸ்ல வந்து ஹைட்ரோகார்பன் சாப்டர்ல மார்கானிக் ஆஃப் ரூல் பார்க்க போறோம். மார்கானிக் ஆஃப் ரூல் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்த்தோம்னா அதுல ரியாக்டன்ட் என்ன, அதோட ரியேஜென்ட் என்ன, அதில் எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராடக்ட் என்னன்னு அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த மார்கானிக் ஆஃப் ரூல்ல மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா அல்கீன் தான் நம்ம வந்து ரியாக்டன்ட் எடுப்போம். ஸோ இப்போ அல்கீன்ல வந்து நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா HBr. இப்போ HBr பாத்தீங்கன்னா என்னதுன்னா, இதுல H and Br இருக்கா, Br வந்து ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ இது மேல ஒரு டெல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா H வந்து ஒரு கொஞ்சம் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்குமா ஆஸ் ரெஸ்பெக்ட் டு Br. அதனால இது மாதிரி ஒரு டெல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து அல்கீன் இருக்கா, அல்கீன்ல இந்த டபுள் பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோஃபிலிக் சென்டராட்ட ஆக்ட் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இதுல என்ன ஒரு டபுள் பாண்ட்ல என்ன இருக்கும், ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அந்த ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்னா அப்படியே எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த H+க்கு கொடுக்கும். ஓகேவா? இது கிட்ட வந்து எலக்ட்ரான்ஸ் கிடைக்கிறதுனால இந்த Br- அப்படி எலிமினேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து H+க்கு டொனேட் ஆகுது, அதுக்கப்புறம் Br- வந்து எலிமினேட் ஆகுது. அதனால அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஆகுறதுனால ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு பாசிபிலிட்டி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. அது என்னது, H+ இங்க ஆட் ஆகி பாசிட்டிவ் இங்க வர்றதுக்கு. இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், நம்ம ஜியோசி இதுல பார்த்துருப்போம். இப்போ ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னா அதுல வந்து எங்க வந்து ஆல்ஃபா H ஜாஸ்தியா இருக்கும் அந்த சைடு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இஃப் நம்ம இந்த பிளஸ் நம்ம கவனிச்சோம்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 ஆல்ஃபா H, இங்க பாத்தீங்கன்னா 2 ஆல்ஃபா H, டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ஆல்ஃபா H இருக்கா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 ஆல்ஃபா H மட்டும்தான் இருக்கு. அதனால ஸ்டெபிலிட்டினால நம்ம இதுதான் நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் இன்டர்மீடியட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்டெப்பா இருக்கும். ஓகேவா? இதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பும். லைக் இப்போ வந்து உனக்கு வந்து 2-3 ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, லைக் HBr, HCl, அதுக்கப்புறம் HI, அந்த மாதிரி 3 ரியேஜென்ட் கொடுத்துட்டு எது ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும், எது வந்து டக்குன்னு ப்ராடக்ட் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு டைம் பார்க்கணும். நமக்கு தெரியும் இது வந்து லெஸ் ஸ்டேபிள். ஸோ அதனால இதுல இருந்து கிடைக்கிற ப்ராடக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். மேஜர்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இஃப் இது மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா அப்ப என்ன ப்ராடக்ட்னு தெரியணும். அதுக்கு என்ன ஆகுதுன்னா லைக் இப்போ பாத்தீங்கன்னா HBr மேல அட்டாக் பண்ணி Br நெகட்டிவ் வெளியே வந்துச்சுல, அந்த Br நெகட்டிவ் இப்போ என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ்ல போய் அட்டாக் பண்ணி அட்டாச் ஆயிரும். ஸோ அட்டாச் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுமா. அண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் லைக் இது இந்த கார்பன் என்னது, sp2 ஹைபிரிடைஸ். ஓகேவா? sp2 ஹைபிரிடைஸ் என்ன இருக்கும், பிளேனரா இருக்குமா. சோ இஃப் நம்ம ஒரு sp2 கார்பனை பார்த்தோம்னா இப்படி இருக்குமா, லைக் மேல இருக்க ஒரு லோப் இருக்கு, கீழே ஒரு லோப் இருக்கு. அப்போ இந்த Br நெகட்டிவ் மேலேயும் அட்டாக் பண்ணலாம், கீழே இருந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ அதனால இங்க வந்து இது ஒரு கைரல் சென்டராட்ட ஃபார்ம் ஆகும். ஸோ இஃப் நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ஒன்னு வெஜ்ல இருக்கும்போது ஒன்னு டேஷ்ல இருக்கும்போது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா மார்கானிக் ஆஃப் ரூல் இதுல என்ன சொல்லுதுன்னா லைக் இந்த HBr மாதிரி ஒரு ரியேஜென்ட் வருது, அது வந்து இது மேல அட்டாச் ஆகணும்னா மோர் ஸ்டேபிள் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த மோர் ஸ்டேபிள் சைடு இங்கதான் போய் Br ஆட் ஆகும். ஸோ இதுதான் டோட்டலா ஒரு மார்கானிக் ஆஃப் ரூல். அதுக்கு வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வந்து ஆல்ஃபா H ஜாஸ்தியா கிடைக்குமோ அங்க போய் அட்டாச் ஆகும். ஸோ இதுதான் மார்கானிக் ஆஃப் ரூல். இது மேல நம்ம ஒரு கொஸ்டினை இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ ஒரு கொஸ்டின் மூலியமா மார்கானிக் ஆஃப் ரூலை எப்படி அப்ளை பண்ணலாம் கொஸ்டின்ல அது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா வென் ப்ரோப்பீன், இப்போ நம்ம ப்ரோப்பீன் என்னது, லைக் 3 கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட், இதுதான் நம்ம ப்ரோப்பீன் ரியாக்ட்ஸ் வித் HBr. ஸோ ஒரு HBr கூட ரியாக்ட் ஆகுது, அதனால என்ன மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ ப்ரோப்பீன் HBr ரியாக்ட் ஆகும்போது என்ன மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு நமக்கு கேட்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த டபுள் பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த ஹெச்சுக்கு வந்து அதோட எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அதனால இந்த Br வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா எலக்ட்ரான் இஃப் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், லைக் இங்கே வந்து ஒரு டெல் பாசிட்டிவ், இங்கே ஒரு டெல் நெகட்டிவ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் போயிருக்கலாம், இல்லைன்னா அதே வந்து ரிவர்ஸ் என்ன இருக்கலாம், இங்கே வந்து ஒரு டெல் நெகட்டிவ், இங்கே ஒரு டெல் பாசிட்டிவ், இங்கிலேருந்து எலக்ட்ரான்ஸ் போயிருக்கலாம். ஸோ எங்கெங்க ப்ளஸ் வரலாம், ஒன்று இங்கே ப்ளஸ் வந்திருக்கலாம், இங்கே ஹைட்ரஜன் ஜாயின் ஆயிருக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி வருமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டிருக்காங்க இன்னொன்று பார்க்கணும்,
லைக் மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மேஜர் ப்ராடக்ட் எப்போ ஃபார்ம் ஆகும், லைக் எது வந்து எந்த இன்டர்மீடியட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குமோ அதுதான் மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். எந்த இன்டர்மீடியட் கொஞ்சம் கம்மி ஸ்டேபிளாக இருக்கும் அது மைனர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி நம்ம பார்ப்போம், ஒரு கார்போகேட்டைனில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 alpha H, இங்கே பார்த்தீங்கன்னா 3 alpha H. ஓகேவா, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 6 alpha H இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 alpha H தான் இருக்குது. ஓகேவா, இங்க 6 alpha H இருக்கு, இங்க 2 alpha H இருக்கு. அப்போ எதுல வந்து ரொம்ப alpha H இருந்துச்சுன்னா அதோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஜாஸ்தி, அப்போ அது வந்து மோர் ஸ்டேபிள் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால இது வந்து மேஜர் ப்ராடக்ட் கொடுக்கும், லைக் இது வந்து மேஜர் ப்ராடக்ட் கொடுக்கும், இது வந்து மைனர் ப்ராடக்ட் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேஜர் ப்ராடக்ட் கொடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா H plus ஆட் ஆயிடுச்சு, Br நெகட்டிவ் மட்டும் இன்னும் ஆட் ஆகும். ஸோ என்ன ஆகும், ஒரு Br நெகட்டிவ் வரும், அது வந்து இங்கே அட்டாக் ஆகும். ஸோ அதனால இங்கே Br நெகட்டிவ் வரும். இது வந்து என்னது, இது வந்து 1 செகண்ட் மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா, அண்ட் இதோட பேர் நம்ம பார்த்தோம்னு என்ன இருக்கும், லைக் 2-bromo propane. ஸோ இதுதான் இதோட மேஜர் ப்ராடக்ட். ஸோ இப்போ நடக்கிற இந்த மார்கானிக் ஆஃப் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஃப் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.